Warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil Karim, Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim 'alaihi. Wa qala aidan ya ayyuhalladzina amanu kutiba 'alaikumus siyamu kama kutiba 'alal ladzina min qablikum la'allakum tattaqun. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, innamal a'malu binniyat. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyul karim wa nahnu ala dzalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக இரட்சகர் குமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பற்றி திருக்குர்ஆனிலே இவ்வாறாக கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிபா அலல் லதீன மின் கப்லிக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நோன்பு என்பது இந்த உம்மத்திற்கு கடமையாக்கி பட்டுவிட்டது. நம்ம நோன்பை பற்றி எல்லாரும் சிறப்பாக பேசியிருப்பாங்க. ஒரு சில பேச்சாளர்கள்லாம் இந்த நோன்பை பற்றி உண்டான அந்த சிறப்பான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இந்த நோன்பை வைப்பதின் மூலமாக உங்களுக்கு தக்குவா அதிகரிக்கும், இறையச்சம் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். ஆனால் நாம் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஏராளமான வழக்கங்களை செய்கின்றோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு நாம் செய்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் என்பதுதான் சொல்ல வேண்டும். அதனால் ரமலானுக்கு பிறகு உண்டான அந்த செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு நாமளே நாம் கேட்டுக்கணும். என்னன்னா, நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ரமலான பிறகு செய்கின்றோமா என்று நாம் நினைத்து கொண்டால் அந்த தக்குவா அதிகரித்து விட்டது என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரமலானுக்கு பிறகு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த தக்குவா என்பது அதிகரிக்கவில்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சில இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னவென்றால், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே வணக்கங்களை செய்து அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மற்ற நாட்கள் செய்யவில்லை. பொதுவாக இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் அவர்கள் அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, மாறாக இந்த ரமலானை தான் அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தார்கள் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சில நபர்கள் இருக்கின்றார்கள், என்னவென்றால், சீசனுக்கு சீசன் தான் அவர்கள் தொழுவார்கள். ஒரு ஜும்மாவுக்கு தொழுதாங்கன்னா அடுத்த ஜும்மா தான் அவங்க தொழுவாங்க, மற்ற நாட்கள்லாம் தொழ மாட்டாங்க. ஒரு ரமலான் அவங்க இபாதத் செய்கிறாங்கன்னா மற்ற நாட்கள் அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி தான் மக்கள்கள் இருக்கின்றார்கள். அதே போல தான் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல்களில், ரமலானை செய்யக்கூடிய ஒரு அமல்களில் மிகப்பெரிய ஒரு அமல் குர்ஆனை ஓதுதல். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சில நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நிறைய நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஆனால் ரமலான் வந்துடுச்சுன்னா அவங்க மிகவும் அந்த ஆர்வத்தோடு அந்த குர்ஆனை ஓதுவார்கள்.
மற்ற நாட்கள்லாம் அவங்க ஓதுவாங்கன்னு கேட்டால் ஓத மாட்டாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, யார் ஒருவர் இந்த ரமதான் மாதத்திலே அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தான். ஆனால் ரமதானுக்கு பிறகு அவர்கள் அந்த நன்மைகள் செய்வார்கள் என்று சொன்னால் செய்ய மாட்டாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ரமதானும் அவர்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க குர்ஆனை ஓதுவார்கள், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல தான் ரமதான் வந்துருச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்வாங்க. இப்போ நம்ம தொழுகிறோன்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக தொழுவாங்க, குர்ஆன் ஓதுறோன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஓதுவாங்க. அப்படி தான் ரமதான் அவங்க கழிச்சாங்களே தவிர ரமதானில் மட்டும்தான் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க கேட்டால் அப்படி கிடையாது. அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில நபர்கள் இருக்கின்றார்கள், 10 நாட்களில் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நபர்களும் இன்னும் இருக்கின்றார்கள். எப்படின்னா ஒரு நாளில் 3 ஜுஸுன்னு கணக்கு வச்சா கூட 10 நாளில் அந்த குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 3 நாட்களில் குர்ஆனை முடிக்கக்கூடிய நபராக இருந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்களில் வருகிறது. ஆக இந்த குர்ஆனை ஓதுதல் என்பதை நமக்குள்ள அதிகமாக இன்னும் கொண்டு வரும். அந்த ஆர்வத்தோடு ஓதுதல் மூலமாக நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ள முடியும். எப்படின்னா ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலி. அவங்களுடைய வாழ்நாளில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய முற்காலத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தாங்க. கொள்ளை கூட்டத்தின் மிகப்பெரிய தலைவராக இருந்தாங்க. அவங்களுடைய கூட இருக்கிறவங்க எப்படின்னா, ஒரு விஷயத்தை அவங்க திருடுறாங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு தான் ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த கிடைக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க கலைஞ்சுது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுடைய அந்த கூட்டம் திருட போயிடுச்சு. இவங்களும் சும்மா தான் இருக்காங்க, நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொருளை நம்ம எடுத்துப்போம் சொல்லிட்டு ஒரு கூரை மேலே ஏறுறாங்க. ஏறி பார்த்தாங்கன்னா பார்த்தோன்னே ஒரு பெண்மணி குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்காங்க. குர்ஆனை ஓதுறாங்க. ஒரே ஒரு ஆயத்து அவங்க கண்ணில் பட்டுச்சு. என்னன்னா, அலம் யஹ்னில் லில்லதீன அன் தக்ஷஹ குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். இந்த ஆயத்து அவங்க ஓதுறாங்க, ஓதிக்கிட்டே இருக்காங்க. மேலேருந்து ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அல்லாஹ்வுடைய பயம் வந்துடுச்சு. இந்த எல்லாமே இந்த குர்ஆனுக்குள்ள தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய பயம் வந்ததன் மூலமாக உடனடியாக காபா அந்த இடத்துக்கு போய் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஃபுதைல் பின் இயாத் இந்த குர்ஆனி வசனங்களை கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக மாறிட்டாங்க. ஆக நம்ம இந்த குர்ஆனை ஓதுவதின் அர்த்தத்தில் நம்ம நிறைய நமக்கு நல்ல குணங்கள் ஏற்படும், அதே போல நல்ல எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போல இன்னொரு அமல் என்னவென்னா சதக்காக்கள் செய்கிறது. இந்த ரமலான்ல அதிகம் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் என்னன்னா சதக்கா. வெறும் ரமலான்ல மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மற்ற நாட்கள்லையும் இந்த சதக்காக்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக இமாம்கள் மேலும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார். அதே போல் இந்த குர்ஆனில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆனின் மூலமாக ஒரு நபர் இப்போது மிக பிரபலியமாக ஒரு நபராக மாறிய ஒரு நபர் யாருன்னு சொன்னால் இமாம் தபரி. அவங்களுக்கு குர்ஆனில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. எப்படின்னா, குர்ஆனை ஃபஸ்ட் அவங்க ஓதுறாங்க, அப்புறம் குர்ஆனில் அந்த அர்த்தத்தை விளங்கிய பிறகு அந்த குர்ஆனுக்கு அவங்க விரிவுரை எழுதுறாங்க.
ஒவ்வொரு விரிவுரை எழுதி இப்போது தஃப்சீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தஃப்சீருடைய விரிவுரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இமாம் தபரி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க தஃப்சீரும் இப்போ அவ்வளோ பிரபலமாக இருக்குது. அதே போல் ரமதான் மாதத்தில் அதிகம் செய்யக்கூடிய இன்னொரு அமல் சதக்காக்கள். நம்ம ரமதானை மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் மட்டும்தான் சதக்காக்கள் செய்தார்கள் என்பதாக வரவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் சதக்காக்கள் செய்தார்கள். ரமதானில் இன்னும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் ஒருவர் உங்களிடத்தில் யாசகம் கேட்டு வருகின்றார்களோ அவர்களை விரட்டி விடாதீர்கள். உங்களிடத்தில் யாராவது யாசகம் கேட்டு வருகின்றார்களோ அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்துடணும். ஒரு 10 ரூபாவா 10 ரூபா கையில் கொடுத்துடணும், ஒரு 5 ரூபாவா 5 ரூபா கையில் கொடுத்துடணும். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு வாட்டி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நான் பார்க்குறேன், அந்த நபரை பார்க்குறேன். ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அவர்கிட்ட வருது இந்த மாதிரி யாசகம் கேட்குறாங்க. கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறான்னா, இப்படி பண்ணிட்டு போகிறார். நம்ம அதை நினச்சி பார்க்கணும். ஒருத்தவங்க நம்ம வந்து கேட்டாங்கன்னா அழகிய முறையில் நம்மக்கிட்ட இல்லை, நாளைக்கு வாங்க அப்படி சொல்லணும். மூஞ்சை சுழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய மனசு ரொம்ப வந்து பாதிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டோன்னா அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் நமக்கு கிடைச்சிடும். அதே போல சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்னன்னா, ரஜப் சிறந்ததா இல்லை ஷஅபான் சிறந்ததா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, அப்போது சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் தொழுறீங்கன்னா அல்லாஹ்க்காக செய்யணும். நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களா அல்லாஹ்க்காக செய்யணும். ஜகாத்து கொடுக்குறீங்களா அல்லாஹ்க்காக செய்யணுமே தவிர இந்த மாதிரி எது சிறந்தது, இந்த நாட்களில் சிறந்ததா, ரஜபு சிறந்ததா, ரமதான் சிறந்ததா என்பதாக அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் அமல்களை செய்யாதீங்க. எதற்காக இந்த அல்லாஹ் தஆலா எதற்காக ரமதானை கொடுத்தானா, நாமளே வந்து பக்குவப்படுத்துவதற்காக வேண்டிதான். நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்த வரக்கூடிய அந்த நாட்களில் வந்து இன்னும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும் என்பதாகத்தான் இந்த ரமதான். அதே போல தான் இந்த ஜக்காத், அதே போல தான் இந்த தொழுகை. நம்ம வந்து ரமதானில் மட்டும்தான் நம்ம இபாதத் செய்யணும், மற்ற நாள் இபாதத் செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே வரும். அப்படி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தோம் என்று சொன்னால் அவரை தவிர அவரை விட மிகப்பெரிய முனாஃபிக்காக இருக்க முடியாது, நயவஞ்சகர் இருக்க முடியாது. ஆக நாம் செய்யக்கூடிய அமலை மிகவும் பக்குவமாக அல்லாஹ்வை பயந்து ரசூலின் ஒரு பொருத்தத்துடன் அந்த அமல்களை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் அதிகம் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தன்னுடைய சஹாபாக்களும் கூட அவர்கள் எவ்வாறு அவர்கள் நடத்தினார்கள், சஹாபாக்களை அவர்கள் எவ்வாறு கொண்டு சென்றார்கள். ஒரு ஆயத்து இறங்கிச்சுன்னா அந்த ஆயத்து இறங்கிச்சுன்னா உடனடியாக அதை அமல் செய்யக்கூடிய அந்த ஆர்வத்துடன் அந்த அமல் செய்ய வேண்டும். இப்போது நமக்கு தெரிஞ்ச அந்த ஒதுனுடைய சட்டம் இறங்குச்சு. யாருக்கும் வந்து உதவு செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தாங்க அந்த காலத்தில். எப்போதும் அந்த ஒதுனுடைய ஆயத்து இறங்கிச்சோ அப்போதே சஹாபாக்களும் அந்த ஒதுனுடைய அந்த அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம் இப்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ரமதான் மாதத்தில் நம்ம எத்தனை அமல்கள் செஞ்சுருக்கோமோ தெரில, நிறைய அமல்கள் செஞ்சுருப்போம், ஏராளமான நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம். நம்ம இந்த நல்ல விஷயங்கள் முழுக்க செஞ்சுட்டு அடுத்தவோடு வரக்கூடிய அந்த காலங்களிலே பாவங்கள் அதிகமாக செஞ்சிட்டோன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல் ஹசனாத்த யுத்ஹிபுன ஸய்யிஆத். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும்
அதற்கு பிறகு செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அழித்துவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல நாம் ஓதக்கூடிய குர்ஆனை நாம் விளங்கி ஓத வேண்டும். நாம் குர்ஆனை ஓதணும் சும்மா கேட்டோன்னு இருக்காம அந்த குர்ஆனை புரிந்து நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சு ஓடும். இப்படி நம்ம ஒன்றும் விளங்காம ஒன்றும் புரியாமல் இருந்தோம்னா அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்கிறான், ஃபவைலுல் லில் காசியத்தி, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்லி காட்டுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்கக்கூடாதா? ஏன்னா குர்ஆனில் ஏராளமான விஷயம் இருக்கு. இந்த குர்ஆன் ஒரு நபரை எவ்வாறாக மாற்றியது என்பதாக நம்ம நிறைய சம்பவங்களை மூலம் நம்ம தெரிஞ்சு முடிக்கிறது. அதே போல தான் குர்ஆனை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு அதை புரிஞ்சு ஓடும். அதே போல் இந்த குர்ஆன் ஓதுதலை நாம் எவ்வாறு நாம் எடுக்க வேணும்னா, காலையில் ஓதணும், அதே போல் அசர பிறகு ஓதணும், அதே போல் மக்ரிப் பிறகு ஓதணும். இவ்வாறு நம்ம ஓதணும்னா ஒரு நாள் ஒரு ஜுஸ் முடிச்சிடணும். எப்படின்னா காலையிலக்கு அப்புறம் காலையில் நம்ம ஃபஜர் முடிச்சிட்டோன்னா முடித்த உடனே ஒரு கால் ஜுஸ் ஓதணும். அசர் தொண்டு முடிச்சிட்டோன்னா அசர் முடிஞ்ச ஒரு பாதி ஜுஸ் ஓதணும். அசர் முடிச்சதுக்கப்புறம் மக்ரிப் முடிஞ்சு ஒரு முழு ஜுஸ் ஓதிட்டோம்னா ஒரு ஜுஸ் ஒரு நாள் முடிஞ்சிடும். அப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனை நம்ம அழகாக முடிச்சிடும். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலங்களையும் நாம் அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் தொடர்படியாக செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம ஆக்கிக்கணும். சும்மா இந்த ரமதானில் மட்டும்தான் நம்ம இபாதத் செய்வோம், மற்ற நாட்களில் செய்யாமல் இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது. ஆக நாம் வாழ்நாளிலே வரக்கூடிய நாட்களில் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய ஒரு நபராக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.